Welcome to Don Bosco Valigati, a center for career guidance, training and job placement for the past 28 years. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரயில்வே அஃபிஷியலாக போர்ட்டலில் விட்டுருக்காங்க. அதுதான் ஆர்ஆர்பி என்டிபிசிக்காக விட்டுருக்காங்க. அதாவது நான் டெக்னிக்கல் அதுக்காக தான் விட்டுருக்காங்க. இந்த ஆர்ஆர்பியில் இப்போ வந்து அஃபிஷியலாக அக்டோபர் 21 தான் இதை விட்டாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ பேமெண்ட், அதெல்லாம் சொல்லி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் போஸ்ட் ஓவர்வியூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே தான். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து அஃபிஷியலாக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. எந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்திங்கன்னா மேரிஸ் ஆன் நான் டெக்னிக்கல், அதாவது ரெண்டு இருக்குது, டெக்னிக்கல் இருக்குது, நான் டெக்னிக்கல் இருக்குது. இதில் வந்து மெயின்லி பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் இது தான். ஸோ அதை தான் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அவைலபிள் வேக்கன்சிஸ், நிறைய அவைலபிள் வேக்கன்சி இருக்குது. ஓவரால் ஆர்ஆர்பியிலே பார்த்திங்கன்னா நிறையா வேக்கன்சிஸ் இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பி ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா டிஃப்ரெண்ட் எவ்வளோ சொல்கிறது, நிறைய வேக்கன்சிஸோடு கொடுப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அதிகமாக ஒரு ஜாப்னு பார்த்திங்கன்னா அது ஆர்ஆர்பியாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வருஷத்துக்கு 2-3 விட்டாலுமே அதில் வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக விடுவாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிராப் பண்ணிக்கணும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து பார்த்திங்கன்னா 21 அக்டோபர் 2025. ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட், அதாவது யூ மஸ்ட் சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது பார்த்திங்கன்னா எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா பை த எண்ட் ஆஃப் த டேட் அது வந்து பார்த்திங்கன்னா 20th நவம்பர் 2025. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு 23 days இருக்குது. ஸோ அதனால் இப்போவே அப்ளிகேஷன் பண்ணிடுங்க. ஆன்லைனில் பண்ணோம். லாஸ்ட் டைம் வெயிட் பண்ணலாம், லாஸ்ட் மினிட்டில் பார்த்துக்கலான்னு பார்த்திங்கன்னா அது ரிஸ்கி ஆகிடும். ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ரெஜிஸ்டர் பண்ணும் போது இது வந்து சிஸ்டம் டவுன் ஆகிடும். அதனால் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால் முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, த அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பை, இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 22 நவம்பர், அதாவது 22 நவம்பர் வந்து அப்ளிகேஷன் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்எலிஜிபிள் தான், இது பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டேட்ஸ் ஆஃப்டர். ஓகே, லாஸ்ட்டாக உங்களுக்கு செக் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா வேலிடிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா அது வந்து 23 நவம்பர் டு 2 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அதாவது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அதை ரீசெக் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக 10 days கொடுப்பாங்க. அந்த 10 daysல நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, முன்னாடி கேட்டகரி வைஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களாலும் அந்த டைம் வந்து நீங்கள் ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டேட் கொடுத்துருக்காங்க. 23 நவம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா 2 டிசம்பர் வரைக்குமே இந்த டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அதாவது போஸ்ட் அண்ட் பே, எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, எவ்வளோ பே இருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் போஸ்டிங்க்கு வந்து டிஃப்ரெண்ட் பே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அதெல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் லைக் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜ்மெண்ட், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜ்மெண்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சேலரி என்ன லெவல் பார்த்திங்கன்னா சேலரி லெவல் 5 இருக்கும். ஸோ இதுவுமே ஹை சேலரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையஸ்ட் பே, அதாவது இதுதான் ஹையஸ்ட் பேயிங் கிரேடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் போஸ்டர்ஸ் ஆர் ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஹை பே சேலரி தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேட் லெவல் 6 வரைக்குமே கிடைக்கும். பே சேலரி வந்து லெவல் 6 வரைக்குமே அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரயில்வேல பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பெனிஃபிட்ஸ், வந்து உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் இருக்கும், ப்ளஸ் சேலரியுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ், ஓகே, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் as the goods train manager as the highest number of ஓகே வேக்கன்சிஸ். அதாவது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இதில் மட்டுமே வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3416 வேக்கன்சிஸ் இருக்குது. எதுலன்னு பார்த்திங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இதுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க, நிறைய லோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதில் மட்டுமே வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 3416. என்னடா கூட்ஸ் ட்ரெயின், அது வந்து நார்மலாக போகிறது தானே,
அதுக்கு ஏன் சேலரி கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஹை பே சேலரி தான். ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹை பே சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜுமே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே த பேசிக் ஏஜ். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா த பேசிக் ஏஜ் லிமிட் ஃபார் ஆல் அப்ளிகேஷன் இஸ் 18 to 35. அதாவது நீங்கள் 18 வயசு அட்டைன் பண்ணியிருக்கணும், 35க்குள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு எலிஜிபிள் கேட்டகரி. இஸ் கேல்குலேட்டட் எப்போத்துலேருந்து அந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே வரணுமா 18 to 35க்குள்ளே இருக்குன்னா 1/1/2026, அதாவது January 1 நியூ இயர் அன்றைக்கி 2026 பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏஜ் 18 இதாக இருக்கணும், ப்ளஸ் 35க்குள்ளே இருக்கணும். அதுதான் கேட்டகரி. ஓகே, த அடிஷ்னல் 5 years ரிசர்வேஷன் ஃபார் SC/ST கேட்டகரி. SC/ST கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் 5 years ரிசர்வேஷனாகவே இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் தான். ஓகே, a candidate minimum educational qualification must be undergraduate. ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கலில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் யூனிவர்சிட்டி டிகிரி, அதாவது கிராஜுவேட் வேணும் ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு, அது சொல்லியிருக்காங்க. ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 to 35 இருக்கணும். எந்த டேட்டில் கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா 2026 January 1 நியூ இயர் அன்றைக்கி உங்களுக்கு வந்து 18 to 35 அந்த ஏஜில் இருக்கணும். ஸோ SC/STக்கு பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரியில் 5 years எக்ஸ்ட்ராவே இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது வந்து என்ன முடிச்சிருக்கணும் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி டிகிரி, அதாவது கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் யூனிவர்சிட்டி டிகிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இனிஷியேட்டிவ் ரிசல்ட்ஸ் ஆர் பெண்டிங் ஆஸ் ஆஃப் த ஓகே 4th, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது வந்து கவனிச்சுக்கோங்க. கேண்டிடேட்ஸ் ஊஸ் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆர் பெண்டிங், அதாவது அந்த ரெஜிஸ்டர் பண்ணுற டேட் அன்றைக்கி உங்கள் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வராமல் இருந்ததுன்னா யூ ஹவ் டு கம்ப்ளீட்டட் யுவர் டிகிரி. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் அரியர் இருக்குது, எனக்கு இன்னுமே ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கிராஜுவேட்டாக இருக்கணும் கண்டிப்பாகவே. ஸோ ஏதாவது அரியர் பேக்கப்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட டேட்டில் முடிக்கலைன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ரைட் திஸ் எக்ஸாம்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஓகே செலெக்ஷன். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் இருக்குது. என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜஸ் வைஸாக செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஓகே, த ப்ரைமரி செலெக்ஷன் ஃபார் த திங்ஸ் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் அதர் குட்ஸ் இதுக்கெல்லாம் டிராஃபிக் அசிஸ்டண்ட்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டர் அண்டு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதாவது ரயில்வேயில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மார்க்கு நல்ல ரீச் கிடைக்கணுன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து நல்லா ரீச் ஆகிடலாம், நல்ல மார்க் எடுத்து யூ கேன் கெட் இன் டு த ஜாப். ஸோ அதுதான் ரயில்வேயில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிம்பிள் கான்செப்ட் ரயில்வேக்குள்ளே போனால். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இது பார்க்குறீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ். அதாவது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு நீங்கள் வந்து ஓபிசி அது ஜென்ரல் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 500 rupees. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் SC/ST PWD இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 250 தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் எல்லாமே ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 500 rupees. அதுவே உங்களுக்கு வந்து PWBD கேஸ்ட்டு SC/ST ஃபீமேலாக இருந்திங்கன்னா உங்களுக்கு 250. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து ரயில்வேல ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கே நீங்கள் அப்பியர் ஆகிறீங்கன்னா சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆனாலுமே உங்களுக்கு 400 rupees ரிட்டன் வந்துடும். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் அண்ட் SC/STக்கு பார்த்திங்கன்னா 250 உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்துடும். ஸோ ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு அட்வான்டேஜ், கூடுதல் அட்வான்டேஜ். மற்ற நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் வராது. பட் ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு ரிட்டன் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஓகே
அப்ளிகேஷன் ஓகே. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. கேண்டிடேட்ஸ் ஆர் பெர்மிட்டட் டு அப்ளை ஒன்லி ஆன் ஆர்ஆர்பி, ஒன்லி ஒன் செக்ஷன். அதாவது நீங்கள் வந்து ஆர்ஆர்பியில் இத்தனை கேட்டகரி இருக்குது, நான் இத்தனை கேட்டகரிக்குமே அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ரோலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் இங்கே ஒரு ஆர்ஆர்பி போர்ட்டலில் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னொரு ஆர்ஆர்பி போர்ட்டலில் அதில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டிங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு போர்ட்டலில் ஒன்று தான் அப்ளை பண்ண முடியும். ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு செலெக்ஷன் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கெலாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இதில் வந்து நான் ரீஃபண்டபிளும் நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா நான் ரீஃபண்டபிள் தான் அது உங்களுக்கு. ஸோ அது வந்து ரயில்வே வந்து பொறுப்பில்லை, அவங்க வந்து தெளிவாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஒரு இதுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதேமாரி நம்ம அப்ளை பண்ணால் அது வந்து இட்ஸ் நாட் ஃபேர், அமௌண்ட்டு ரீஃபண்டபிள் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, மெடிக்கல் ஃபிட்னஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரயில்வே பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு ஒரு மெடிக்கல் செக்கப் போவாங்க. அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஸ் சொல்லுவாங்க, கண்ணாடி ஆக்சிஸ் சொல்லுவாங்க. 6/6 ஆர் 6/9 இருக்கணும், வித்தவுட் ஸ்பெக்டாக்கல்ஸ் இருக்கணும். அதுதான் ஆக்சிஸ் முக்கியம். ரயில்வேயில் பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் அசிஸ்டன்ஸ் அவங்களுக்குலாம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கண் பார்வை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 6/6, 6/9 வித்தவுட் ஸ்பெக்டாக்கல்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். தென் who have undergone, அதாவது யாரெல்லாம் முன்னாடி வந்து பார்த்துருக்கீங்கன்னா லேசிக் சர்ஜரி போட்டிருக்காங்க, ஆர் சிமிலர் ரெஃப்ராக்டிவ் ப்ராசஸ் போட்டிருக்காங்க, ஆர் ஜென்ரலி இன்எலிஜிபிள். அதாவது நீங்கள் ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறீங்க, பட் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாம். பிகாஸ் ரயில்வேயில் பொறுத்த வரைக்கும் கண் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் நீங்கள் வந்து லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ அதில் வந்து கரெக்டாக இருக்கணும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுலையுமே பார்த்திங்கன்னா வில் நாட் பி கிவன் எனி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் கரெக்டாக இல்லைன்னா எனி ஆல்டர்னேட்டிவ் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி ஃபியூ அப்டேட்ஸ் வந்து நான் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக சிலபஸ், என்னெல்லாம் சிலபஸ் படிக்கணும், என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டான் பாஸ்கோ வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பற்றி படிக்கலாம். எம்பிஏக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.